ரயில்வே துறையில் 32,000 காலி பணியிடங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தால் போதும். இந்திய ரயில்வே துறையில் இருக்கும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியத்தின் மூலம், அதாவது RRB மூலம் குரூப் டி பதவிகளில் இருக்கும் 32,438 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. இதில் தெற்கு ரயில்வேயில் மட்டும் 2,694 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. அதாவது இக்காலி பணியிடங்களுக்கான பதவிகள் என்னன்னா, ட்ராக் மிஷின் உதவியாளர், பிரிட்ஜ் உதவியாளர், ட்ராக் மெயின்டனர், லோகோ செட் உதவியாளர், எலக்ட்ரிக்கல் ஆபரேட்டர் என பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 32,438 காலி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. இதற்கான கல்வி தகுதிகள் என்னன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். அதேபோல் ITI முடித்தவராகவும் அல்லது NCVT மூலம் வழங்கப்படும் தேசிய தொழில் பயிற்சிக்கான சான்றிதழ் பெற்றவராக இருக்க வேண்டும். இப்பணியிடங்களுக்கான அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 வரை வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்பதவிகளுக்கான வயது வரம்பாக 1/1/2025 தேதியின்படி குறைந்தபட்சம் 18 வயது முதல் அதிகப்படியாக 36 வயது உடையவராக இருக்க வேண்டும். ரயில்வேயின் விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வுகளும் இருக்கு. அதாவது OPC பிரிவினருக்கு 3 வருடங்களும், SC/ST பிரிவினருக்கு 5 வருடம் வரையும் வயது வரம்பில் தளர்வுகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்பணியிடங்களுக்கான தேர்வு முறை என்னன்னா, கணினி வழி தேர்வு, உடற்தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகிய தேர்வுகள் நடத்தப்படும். அதில் கணினி வழி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில்வே காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க rrbchennai.government.in என்ற சென்னை ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியத்தின் இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப தேர்வு கட்டணமாக ரூபாய் 500 செலுத்த வேண்டும். மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கு ரூபாய் 250 மட்டுமே செலுத்தினால் போதுமானதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ரயில்வே துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வருகின்ற 22/2/2025 தேதிக்குள் உடனடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.